நம்பத்தக்கவர். வாவ், சூப்பரா பாடுறீங்களே. உண்மை உள்ளவர், பொய் சொல்லிடே, மனமாறிடே, அவர் செய்வதை தடுப்பவர், அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமே இல்லை. கைகளை தட்டி சத்தமா நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், பொய் சொல்லிடே, மனம் மாறிடே, பொய் சொல்லிடே, மனம் மாறிடே, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமல்ல, அப்ப செய்வதை தடுப்பவர் யாருமல்ல. தெய்வமே சோக்க சோக்க வல்லமை உள்ளவரே, தெய்வமே சோக்க சோக்க செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே. நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். எல் ஷடாய் என்னை பெருக. ஓஹோ, அந்த மேகம் நம்ம முன்னாடி போலன்னா வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் தோத்துருவோம். ஆனா அவர் சொல்றாரு, யாரு உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கிறேங்கிறா. யாரு உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கிறேங்கிறா. நான் உன் ஜெபத்தை மறக்கலைங்கிறாரு, நீ கேட்டதை மறக்கலைங்கிறாரு. கேட்டதிலும் மேலா இயேசுவுக்கு சித்தனா முடிந்து ஒரு ரெகோபோத்தை தருகிற வல்லமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது எதுக்குங்க பயப்படணும்? நல்ல கையை தட்டி அப்படியே சொல்லிருங்க பார்க்கலாங்க. வாழ்க்கை பயணம் முன் செல்லும் நல்லாடினான் என்னை தாங்கிடும் உங்கள்கார. ஓ என் வாழ்க்கை முன் செல்லும் என்னை தாங்கிடும் உங்கள்கார. கை உயர்த்தியே சேக்கு சிந்தானா உரைகபோ தொடங்கிய நல்ல கையாசச்சு எல்லாம் சேக்கு சிந்தானா உரைகபோ எல் சுடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவர். நீங்க மட்டும் பாடுங்க. தெய்வம் சர்வ வல்லமை ஏகவா. எந்திரிச்சு பாடலாமா? ஒன் மோர் டைம் சிங் இட். பேஸ் மட்டும் கை தட்டி. ஓஹோ, பின்னால பிரதர்ஸ் தலைக்கு மேல கை தட்டி. ஒன் மோர் டைம். தெய்வம் சர்வ ஏகோவா என்னை பெருக
வேலை அற்பமா இருக்கலாம், உங்க ஊழிய அற்பமா இருக்கலாம். ஐயா, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் பைபிள் சொல்லி இருக்கு. அப்படின்னா அற்பமான எல்லா ஆரம்பத்தையும் என் ஆண்டவர் சம்பூர்ணமா மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை சம்பூர்ணமா மாற போகுது. சொல்லுங்க, என் வாழ்க்கை சம்பூர்ணமா மாற போகுது. நான் சம்பூர்ணமா மாற போறேன். கர்த்தர் என்ன திருப்தியா நடத்த போகிறா. ஏன்னா சாதாரணமானவரோட பிள்ளை இல்ல, நான் சர்வ வல்லவரோட பிள்ளை. கைதாச்சு. அற்பமானனும் ஆரம்பிச்சு சம்பூரணமாய் மாற்றுமே. நான் கண்ணீரோடு கம்பீரமாய் அறுக்க செய்து அற்பமானனும் சம்பூரணமாய் மாற்றுமே. எங்கள் குறைவெல்லாம் வாழாத என்னை பெருக எல் ஷடாய் சர்வ ஏகோவா ஏலே எல் ஷடாய் ஏகோவா பெருக செய்பவர். எல் ஷடாய் கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பக்கத்துல பார்த்து இப்படி கேளுங்க, என்ன நடக்கும் தெரியுமா? சரி, இப்படி கேளுங்க, என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி கேளுங்க, கையை வச்சு, என்ன நடக்கும் தெரியுமா? கமான் வாலிபர்கள் கேளுங்க, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? சே பாவமே இல்ல. நான் சொல்லுங்க பாப்போம். பாவமே இல்ல, சாபமே இல்ல. பக்கத்துல திரும்பி, பாவமே இல்ல, சாபமே இல்ல. இப்படி சொல்லுங்க பாப்போம். கவலையே இல்ல, கண்ணீரே இல்ல. திரும்ப ஒரு விஷயம், கவலையே இல்ல, இனி கண்ணீரே இல்ல. நாங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க. நாங்க அப்பாவுக்கு சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா? சில நேரம் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? நான் யாரோட சொந்தக்காரன் தெரியுமா? உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்காரங்க, இல்ல பிரபலங்களோட சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க. நான் யாரோட சொந்தக்காரன் தெரியுமா? சொல்லியிருக்காங்களே, யாருன்னு தெரியுமா? இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து சும்மா கெத்தா சொல்லுங்க, நான் சர்வ வல்லவருக்கு சொந்தக்காரன். என் உடம்புல ஓடுற பிளட் சாதாரண பிளட் இல்ல. சொல்லுங்க, என் உடம்புல ஓடுற பிளட் சாதாரண பிளட் இல்ல. சிலுவையின் ரத்தம் எனக்குள்ள ஓடி, சிலுவையின் ரத்தம், சிலுவையின் ரத்தம், சிலுவையின் ரத்தம் இருக்கிற ஒரு மனுஷனே பாவமோ சாபமோ கவலையோ கண்ணீரோ மேற்கொள்ள முடியாது. பாவமே இல்ல, சாபமே இல்ல, கவலையே இல்ல. ஐயோ, கையை வச்சு சொல்லுங்க, கமான் சே. கவலையே இல்ல, இனி கண்ணீரே இல்ல. நாங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க. நாங்க அப்பாவுக்கு போலாமா? ஏ பாவமே இல்ல, சாபமே இல்ல, பாவமே இல்ல, சாபமே இல்ல, கவலையே இல்ல, இனி கண்ணீரே இல்ல. அக்கா பாடுங்க, கவலையே இல்ல, இனி கண்ணீரே இல்ல. இந்த பாட்டிங்களை எல்லாம் கொஞ்சம் பின்னாடி அனுப்பி விடுங்க. இந்த 4 பாட்டிங்களையும் பாடுங்க. கவலையே இல்ல, இனி கண்ணீரே இல்ல. நாங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க. நாங்க அப்பாவுக்கு
இப்ப எல்லாம் தலைக்கு மேல கை தட்டிக்குவோம். பாவமே இல்லை, சாபமே இல்லை, பாவமே இல்லை, சாபமே இல்லை, கவலையே இல்லை, கண்ணீரே இல்லை, கவலையே இல்லை, கண்ணீரே இல்லை. நாங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க, நாங்க அப்பாவுக்கு தலைக்கு மேல கை தாட்டிக்குவோம். சடா தெய்வமே சர்வ வல்லமை, ஓஹோ யெகோவா என்னை பெருக செய்வாவா. எல் ஷடாய் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சர்வ வல்லவரோட நிழல்ல இருந்தா நம்ம தோத்தெல்லாம் போயிட மாட்டோம். தோக்குற மாதிரி இருந்தா கூட கடைசி நிமிஷத்துல தலையை தூக்கிடுவார். ஆமான் பாருங்க, அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மொர்தெக்காய் சும்மா தரையை நக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படி சொன்னாதான் சிலருக்கு புரியும் இல்ல. ஆமான் தான் அரண்மனையிலே ஜெயிக்கிற மாதிரி இருந்தா, மொர்தெக்காய் தரையை நக்குற மாதிரி இருந்தா. ஒரே ராத்திரி அப்பா திருப்பி விட்டார். ஒரே ராத்திரி ஒரே ராத்திரி அப்பா திருப்பி விட்டா. ஒரே ராத்திரி அப்பா திருப்பி விட்டா. மகிமை வந்தா சொல்லுங்க, மகிமை வந்தா திருப்ப வேண்டியதை தானா திருப்பி விடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமை வேணும்னா நீங்க துதிங்க, தூங்கிடாதீங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. கடைசி நிமிஷத்துல கூட இறங்கி வரும். ஆனா அது வந்துருச்சுன்னா ஒன்னும் நிக்க முடியாது. சும்மா தாறுமாறா மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, சும்மா தாறுமாறா மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். விசுவாசிச்சா நல்ல கையை தட்டி கமான் ஷவுட் பண்றவங்க, சத்தம் போட விரும்புறவங்க, ராஜாதி ராஜாவை கொண்டாட விரும்புறவங்க. ஏன்னா நம்ம நிற்கிறது சாதாரண இடத்துல இல்லை, மகிமையின் ஆண்டுக்குள்ள நிற்கிறோம், கிருபையின் ஆண்டுக்குள்ள நிற்கிறோம். தரித்திரத்தின் நாட்கள் அல்ல, அவமானத்தின் நாட்கள் அல்ல, இனி வெட்கத்தின் நாட்கள் அல்ல, லட்சையின் நாட்களில் அல்ல, மகிமையின் நாட்களில், சபை ஜெயிக்க போகிற நாட்களில்.